ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நம்ம பைக்கோட இஎம்ஐ வந்து முடிஞ்சு இப்போ என்ஓசி வந்து நம்ம கிளியர் பண்ணி நம்மளோட ஆர்சி புக் வந்து இப்போ பேர் மாறி என்னோட பேருக்கு வந்துடுச்சு. இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நான் சிம்பிளான விஷயந்தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. எனக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்லி மண்டையெல்லாம் பிச்சுக்கவே தேவை கிடையாது. இந்த விஷயம் நீங்கள் பண்ணி டேரெக்டாக ஷோரூம் போனீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து ஆர்சி புக் அப்படிங்கிறது வந்துடும். ஏன் திமுங்களா எப்படி 4 விஷயம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ஓசி ஃபார்ம் வந்து வந்துடும். வந்ததுலேருந்து ஒரு 3 மாதம் தான் உங்களுக்கு டைமு. அந்த 3 மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் அந்த என்ஓசி வந்து கிளியர் பண்ணி விட்டு உங்கள் ஆர்சி புக்கில் வந்து பேர் மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது என்ஓசி. ரெண்டாவது விஷயம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு. நியர்பை இருக்க பெட்ரோல் பங்க்கில் வந்து உங்களுக்கு பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பைக்கோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்கணும். நீங்கள் பைக் வாங்குறப்பே 5 வருஷத்துக்கு போட்டு தருவாங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இயர்லி வந்து ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பைக்கோட இன்சூரன்ஸ் 5 வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. ஏன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து நம்ம மேலே இருந்து யார் இடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது போகும். ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து கவர் ஆகும். தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? இப்போ என்ன சொன்னேன், என்ஓசி, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு. ஓகே, 3 முடிச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி புக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்சி புக் இருக்கும்ல, நீங்கள் கரண்ட்டாக வச்சுருக்கிறது வந்து பேங்க்கோட பேரில் இருக்கும். எனக்கு வந்து இப்போ ஃபினான்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பேங்க் பேரை எடுத்துகிட்டு என்னோட பேரில் வரணும், நான் தான் ஃபஸ்ட் ஓனர்னு வரணும். அதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸே வந்து நடக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த ஒரிஜினல் ஆர்சி புக்குமே எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஷோரூமில் போயிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களே ஒரு 1/4 மணி நேரம் தான் உட்கார வச்சு அந்த டாக்குமெண்ட்டில் என்ஓசி டாக்குமெண்ட்டில் வந்து சைன்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்க டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு ஒரு வாரத்துலேயே வந்து ஆர்சி புக் அப்படிங்கிறது கிடச்சிடும். இதுக்கு என்கிட்ட வந்து 1200 வண்டி வாங்கினாங்க. சிம்பிளான ப்ராசஸை பண்ணால் உங்களுக்கு டைம் மிச்சமாகும். அதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இதே நீங்கள் போய்ட்டு ஆர்டிஓ போய்ட்டு நீங்களாவே பண்ணலாம். பட் ஆனால் காஸ்ட் கம்மியாகும், டைம் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளோ டைம் கிடையாது. அதனால் நான் இப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டேன். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஓகே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ். ஸோ நீங்கள் யாராவது வந்து பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னோட அட்வைஸபிள் என்னென்னா, நீங்கள் பைக் வாங்க போகிறதுல கால்வாசி அமௌண்ட் மினிமமாக பே பண்ண போகிறீங்க அப்படின்னா கால்வாசி அமௌண்ட் வந்து பே பண்ணிவிடுங்க. ஒரு 50,000 ரூபா வந்து டவுன் பேமெண்ட்டு, 2 லட்ச ரூபா வண்டிக்கு 50,000 ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணி மினிமமாக எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாதி அமௌண்ட் பே பண்ணிவிட்டு 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினாலும் 2 வருஷத்துக்குள்ளே தயவு செஞ்சு இஎம்ஐ போடுங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா இந்த வண்டியோட காஸ்ட்டோட அதிகமாக போகும். ஏன்னா வருஷம் ஏற வந்து நம்ம பைக்கோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டு தான் போகும், அதிகமாகவே ஆகாது. அதனால் காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பைக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயம் வந்து பேசுவோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். விலாகுமே வந்து சில நேரங்களில் ஒரு ட்ராவல் வாக் மாதிரி போட்டுருவேன். நான் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். பை. நன்றி நன்றி நன்றி.